தமிழ் குர்ஆன். இதையே இப்ராஹிம் தம் குமாரர்களுக்கு வசியத்து உபதேசம் செய்தார். யாக்கோபும் இவ்வாறே செய்தார். அவர் கூறினார், என் குமாரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சன்மார்க்கத்தை இஸ்லாமை தேர்ந்தெடுத்துள்ளான். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். யாக்கோபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? அப்பொழுது அவர் தம் குமாரர்களிடம், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என கேட்டதற்கு, உங்கள் நாயனை, உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் நாயனை, ஒரே நாயனையே வணங்குவோம். அவனுக்கே முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருப்போம் என கூறினர். குறிப்பு: இந்த குர்ஆன் வசனங்களில் உள்ள பெயர்களின் பைபிள் பெயர்கள். குர்ஆனில் இப்ராஹிம், பைபிளில் அப்ரஹாம். குர்ஆனில் இஸ்மாயில், பைபிளில் இஸ்மேல். குர்ஆனில் இஸ்ஹாக், பைபிளில் ஐசக். குர்ஆனில் யாக்கூப், பைபிளில் ஜாக்கோப். இவர்கள் அனைவரும் இறை தூதர்கள் ஆவார்கள். அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தி உண்டாகட்டும். குர்ஆனிலும் பைபிளிலும் ஒரே நபரை, நபிமார்களை வேறு பெயர்களில் கூறப்பட்டாலும் இரண்டு பெயர்களுடைய அர்த்தமும் ஒன்றுதான். வேதம் கொடுக்கப்பட்ட மொழியை பொறுத்து பெயர் மாறுபாடு அடைகின்றன. எக்ஸாம்பிள்: இளவரசர் என்ற அர்த்தம் கொண்ட அரபி பெயர் அமீர், அதே இளவரசர் என்ற அர்த்தம் கொண்ட தமிழ் பெயர் குமார். இவ்வாறு ஒரே நபரை மொழியின் அடிப்படையில் இரண்டு பெயர்களில் குறிப்பிடலாம். இவ்வாறு இறை வேதங்களில் மொழியின் அடிப்படையில் ஒரே நபரை வெவ்வேறு பெயர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குர்ஆனுக்கு முந்தைய இறைவேதம் இஞ்சில். இஞ்சிலுக்கு முந்தைய இறைவேதம் ஜபூர். ஜபூருக்கு முந்தைய இறைவேதம் தௌராத்.